This video is sponsored by Buymood Shopping app. Buymood e-shopping application is one of the online shopping app. இது ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். இதில் நம்ம எல்லாமே ஷாப்பிங் பண்ணிக்கலாம். இதை பற்றின எல்லாமே இதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்ட செக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 ஃபஸ்ட் லெசனில் எக்ஸசைஸ் 1.6 பார்க்க போகிறோம். இதில் என்ன பாருங்கள், இதுக்கு முன்னாடி எல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ இந்த ஃபஸ்ட் லெசனோட லாஸ்ட் எக்ஸசைஸில் இருக்கும். சரிங்களா? பாருங்கள், பல்வகை திறனறி பயிற்சி கணக்கில் கொடுத்துருக்காங்க. என்னுடைய பூட்டப்பட்ட பெட்டியை திறக்க பயன்படும் கடவுச்சொல்லானது மிகப்பெரிய 5 இலக்க ஒற்றை எண் ஆகும். சரிங்களா? 5 இலக்க என்ன எண்? ஒற்றை எண் ஆகும். இது 7, 5, 4, 3 மற்றும் 8 ஆகிய இலக்கங்களை கொண்டது. எனில் அக்கடவுச்சொல்லை கண்டறிக. ரொம்ப ஈஸி, பார்த்துக்கோங்க. நல்ல மிகப்பெரிய 5 இலக்க ஒற்றை எண் 7, 5, 4, 3 மற்றும் 8 ஆகிய இலக்கங்களை கொண்டுள்ளது. பெரிய எண்ணால் நம்மளுக்கு இதில் நம்மளுக்கு கொடுத்துருக்குது இந்த 5 இலக்கங்களை. இதை வச்சு தான் அந்த மிகப்பெரிய 5 இலக்க ஒற்றை எண்ணை என்ன பண்ண போகிறோம், நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதில் மிகப்பெரிய எண் என்னது? 8. அப்போ 8. இதை விட சின்ன எண் என்னது? 7. அதுக்கு அடுத்து என்ன வரும்? 5. அதுக்கு அடுத்து என்ன வரும்? 4. அதுக்கு அடுத்து என்ன வரும்? 3. இதான் மிகப்பெரிய 5 இலக்க பெரிய எண்ணிலேருந்தே அப்படியே எழுதிட்டே போகணும். இப்போ இதில் இரட்டை எண் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? 3 முன்னாடி போட்டு இந்த 4 பின்னாடி போட்டுருங்க. இப்போது ஒற்றைங்கிறதுனால நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, 3 அப்படியே போட்டோம். இது நம்மளுக்கு இரட்டை எண்ணு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம், நம்ம இந்த 3 அப்படி இந்த 3 முன்னாடியும் 4 பின்னாடியும் வந்துடும். சரிங்களா? ஓகே, நம்ம அடுத்த கணக்கு பார்க்கலாம். 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 4 மாநிலங்களின் மக்கள் தொகை கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. மக்கள் தொகையின்படி அம்மாநிலங்களை ஏறு மற்றும் இறங்கு வரிசையில் வரிசைப்படுத்துக. ஏறு மற்றும் இறங்கு வரிசையில் வரிசைப்படுத்த போகிறோம். இது மாநிலங்களை மக்கள் தொகைப்படி. தமிழ்நாட்டில் பாருங்கள், ஃபஸ்ட் இது நம்மளால் ரீட் பண்ண முடியும். நம்மளோட இந்திய முறை பயன்படுத்தி ஃபஸ்ட் எக்ஸசைஸில் பார்த்தோம்ல, எல்லாம் கலந்து தான் இருக்கும். முதல் எக்ஸசைஸ், முதல் பயிற்சி, 2ஆம் பயிற்சி, 3, 4, 5 பயிற்சிகளும் கலந்து தான் அந்த பல்வகை திறனறி பயிற்சி கணக்குகள் நம்மளுக்கு இருக்கும். சரிங்களா? ஓகே, நம்ம இந்திய நாட்டு முறையில் என்ன பண்ணிக்கலாம், இந்திய முறையில் காமா போட்டுக்கலாம், கால் புள்ளிட்டுக்கலாம். 3. அடுத்து என்ன பண்ணுவோம்? 2, அப்புறம் 2. 7,21,47,40,30 ராஜஸ்தானில் பார்க்கலாம். அதே மாதிரி 3, 2, அடுத்து 2. இங்கே 6 கோடி. அடுத்து இங்கே 3, 2, 2. இங்கே 7 கோடி. சரிங்களா? மத்திய பிரதேசம். மேற்கு வங்காளம் பாருங்கள், 3, 2, 2. முதல் இலக்கத்தை வச்சு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஏறு வரிசையில் எழுதுவோமா? ஃபஸ்ட்டு ஏறு வரிசையில் போடலாம். ஏறு வரிசையில் ஃபஸ்ட்டு எழுத போகிறோம். முதல்ல என்னதுன்னு ஏறு வரிசையில் சின்னதுலேருந்தே பெருசு. அடுத்து இங்கே இறங்கு வரிசை எழுதுவோம். பெருசுலேருந்து சின்னது. சரிங்களா? ஓகே, இங்கே ஏறு வரிசையில் பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம இங்கே எழுதி வச்சுக்கிடுவோம் சைடில். அதுக்கடுத்து நம்ம அங்கே எழுதிக்கலாம். நம்மளுக்கு ஏறு வரிசை தானே கேட்டிருக்காங்க. ஏறு வரிசையிலனா என்ன பண்ணுவோம்? சின்னது இருக்கிறதுலே சின்னது 6, 7, 9. அப்போ 6. ராஜஸ்தான் தான் ஃபஸ்ட்டு ஏறு வரிசையில் சின்னது. அப்புறம் அதை விட பாருங்கள், 7, 21, 2 7ல் இருக்குது. அப்போ 7, 21, 7, 26, 21. அப்போ இதுதான் சின்னது. 21க்கு அடுத்து இங்கே 26. அப்போ இது 3, இது 4. இப்போ இது சின்னது. ஃபஸ்ட் என்னது? ராஜஸ்தான், அப்புறம் தமிழ்நாடு, மத்திய பிரதேசம், மேற்கு வங்காளம். சரிங்களா? அப்படி இறங்கு வரிசையில் பார்த்தோன்னா பெருசுலேருந்து பெருசு என்னது? மேற்கு வங்காளம், மத்திய பிரதேசம், அடுத்து தமிழ்நாடு, லாஸ்ட்டாக ராஜஸ்தான். அப்படி நம்ம எழுதி வச்சுக்கணும். இப்படி எழுதிட்டோன்னா அவ்வளோதான், சம் முடிஞ்சு. பாருங்கள், ஏறு வரிசைனா என்ன சொன்னேன்? ஃபஸ்ட்டு சின்ன நம்பர்லேருந்து எதுன்னு எடுத்துட்டு சின்ன நம்பர் என்னது நம்மளுக்கு? ராஜஸ்தான். 2வது என்னது? தமிழ்நாடு. 3வது என்னது இருக்குது? மத்திய பிரதேசம். அப்புறம் பெருசு இதில் இருக்குதுல எது பெருசு? மேற்கு வங்காளம். அவ்வளோதான். இன்னும் அதை அப்படியே இங்கேருந்து எழுதிக்கிறோம். மேற்கு வங்காளம், மத்திய பிரதேசம், தமிழ்நாடு, ராஜஸ்தான் எழுதுகிறோம். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.
நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த உள்ள கணக்குகள் என்ன செய்யலாம் நம்ம பார்க்கலாம்.